صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல் மலாயிகத்துல் அப்ரார், மலக்குமார்களின் அல் ஆலமுல் மலாயிகத்துல் அப்ரார், மலக்குமார்களின் உலகம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியில் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். சென்ற வாரங்களில் மனித உருவத்திலே மலக்குமார்கள் வருகை தருவார்கள். அவர்கள் எந்தெந்த கட்டங்களில் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், சோதனைக்காக அல்லாஹு தஆலா மனித உருவிலே மலக்குமார்களை அனுப்பி இருக்கிறான். அதற்கான உதாரணங்களை ஹதீஸினுடைய வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வடிவங்களில் தவிர வேறு எந்த வடிவத்திலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த உலகத்திற்கு வருகை தர மாட்டார்கள். ஜின்களை போன்றோ அல்லது பாம்பாகவோ நாயாகவோ அவர்கள் உருமாறுவதில்லை. மனித உருவத்தில் மட்டும்தான் அல்லாஹு தஆலா மலக்கை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார். காரணம், இது மலக்குகளுடைய அந்தஸ்தை உயர்வை காட்டுவதோடு மனித படைப்பின் அந்தஸ்தையும் இது காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மனித உருவத்தில் தான் மலக்கவர்கள் வருகை தந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அல்லாஹு தஆலா பெண் உருவத்தில் என்ன செய்யவில்லை, அந்த மலக்கை அனுப்பவில்லை. மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திடகாத்திரமான ஒரு ஆணின் தோற்றத்தில் தான் அவர்கள் வருகை தந்தார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எனவே குறைஷி குஃபார்கள் மலக்குகளுக்கு பெண் தோற்றத்தை கொடுத்து காஃபிர்கள் அல்லாஹுடைய பெண் மக்கள் தான் இந்த மலக்குகள் என்ற அந்த வாதத்தை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா தவிடுபொடியாக்கி இருக்கின்றார். அதுபோன்று இந்த மலக்குமார்கள் வேறு என்ன, யாரை, இந்த மலக்குமார்களை யார் பார்க்க முடியும், அவர்களுடைய நிஜ தோற்றத்திலே மலக்குமார்களை யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறித்து தான் நாம் அறிய இருக்கின்றோம். முஹம்மது பின் அப்துல் வஹாப் அல் அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சேவல்கள் மலக்குகளை பார்த்திருக்கின்றார்கள். சேவல்கள், அந்த சேவல் பறவைகள் மலக்குகளை பார்த்திருக்கின்றது. இது சம்பந்தமான ஹதீஸ்கள் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த மலக்குகளை அவர்கள் எந்த தோற்றத்தில் பார்த்தார்கள், சேவல்கள் எந்த தோற்றத்தில் பார்த்தார்கள் என்று ஹதீஸிலே வரவில்லை. மலக்குகளை சேவல்கள் பார்த்திருக்கிறது என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. ஆனா எந்த தோற்றத்தில் அவர்களை பார்த்தார்கள் என்று ஹதீஸிலே குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இதா சமிஅத்தும் சியாஹத் தீகதி ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, நீங்கள் சேவல் கத்துவதை கேட்டால், சேவல் கூவுகின்ற அந்த சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை கேளுங்கள். இன்னஹா ரஅத் மலக்கன், அது மலக்கை பார்த்து விட்டது. வ இதா சமிஅத்தும் நஹீகல் ஹிமாரி, கழுதை கத்துவதை கேட்டால் ஃபதஅவது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹு ரஆ ஷைத்தானன், கழுதை ஷைத்தானை பார்த்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில
3303வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 5275வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏன் சேவல் கூவும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கின்றார்கள்? இதற்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் அளிக்கும் போது ஃபுதைல் பின் இயாத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றை பதிவு செய்கின்றார்கள். ஒருவர் தன்னுடைய பிரார்த்தனைக்கு மலக்குகள் ஆமீன் சொல்வதை எதிர்பார்த்து அப்படி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமாக சூரத்துல் பக்கராவை, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒருவர் தொழுகையிலே ஓதுகிறார். தொழுகையிலே ஓதும் போது இமாம் அவர்கள் தொழுகையிலே ஓதுகின்றார்கள். அதற்கு பிறகு இமாம் அவர்கள் ஆமீன் சொல்லுவார்கள். அந்த ஆமீனுக்கு பிறகு மாமூன்களும் ஆமீன் சொல்லுவார்கள், மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுவது தொடர்பான அந்த செய்தியில சொல்றாங்க. யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படி மனிதர்கள் பிரார்த்தனை செய்யும் போது அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ்விடத்துல மலக்குமார்களும் என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்படி அல்லாஹ்விடம் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யும் போது ஆமீன் சொல்லும் போது அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே விரைவாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடம் இந்த மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்களுடைய மனிதர்களுடைய மன தூய்மைக்கு இவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், ஆகிவிடுகிறார்கள் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபத்ஹுல் பாரியினுடைய 6வது பாகத்துல 335வது பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது ஒரு மூமினுக்கு மிக முக்கியமானது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அதாவது சேவல் கூவும் போது ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, இறைவா உன்னுடைய அருளை நான் கேட்கின்றேன் என்று அருளை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அருளை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்துல கழுதை கத்தும் போது நீங்கள் அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், ஏனென்றால் கழுதை ஷைத்தானை பார்த்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சேவலால் பார்க்க முடிகிறது என்ற ஒரு செய்தி என்ன செய்யணும், அறிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மலக்குமார்களை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் மனித வடிவத்திலே அவர்கள் வரும்போது அவர்கள் வந்திருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிடணும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் மனித உருவத்திலே வருகை தருவதை எதிரிலே இருக்கக்கூடியவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாது. நீங்க ஆரம்பத்திலே நாம் இந்த மலக்குமார்கள் சப்ஜெக்ட்ல எடுத்த ஹதீசுகள் ஒவ்வொன்றையாக நீங்க பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான மனித உருவத்திலே வருகை தருகிறார்கள். வருகை தந்து ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்ற கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலளிக்கின்றார்கள். அந்த உரையாடலின் போது உமர் ரலியல்லாஹு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டு செல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வருகை தந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியல, நபித்தோழர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹுடைய தூதருமே மிகவும் அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வருகை தந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுஅல்லிமூன தீனக்கும், உங்களுடைய தீனை கற்றுத்தருவதற்காக அவர்கள் வருகை தந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வருகை தந்தது மனிதனா மலக்கா என்பது என்ன செய்யாது, தெரியாது. நீங்க நாம் சொன்ன இன்னும் சில நிகழ்வுகளையும் அசை போட்டு பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல மனித உருவத்தில் தான் மலக்கவர்கள் விருந்தாளியினுடைய உருவத்துல, விருந்தாளியினுடைய தோற்றத்துல வராங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சுபச்செய்தி சொல்வதற்காகவும், அதுபோன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல மலக்கு வரும்போதும் அழகான 2 இளைஞர்களுடைய தோற்றத்தில் தான் வருகை தருகின்றார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
என்ன செய்யல, வந்திருப்பது மலக்கா மனிதரா என்று அவர்களால் பிரித்தறிய முடியவில்லை. ஏன்னா அவர்களாக சொல்லும் போதுதான் வருகை தந்தவர்கள் மலக்கு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் உங்களுடைய சமூக மக்களை அழிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம் அப்படிங்கன்னு மலக்குகள் சொன்ன பிறகுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரிய வந்தது. அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உருவிலே வரக்கூடிய மலக்குமார்களுக்கு எதிர்தரப்புல இருப்பவர்களுக்கு கூட அவர்கள் மலக்கா மனிதனா என்பது தெரியாது. அவர்கள் தங்களை மலக்குகள் என்று சொல்லாத வரை. இதிலிருந்து நமக்கு இன்னொரு செய்தியும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹு தஆலா எதை வஹியாக அறிவித்தானோ அதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது என்பதையும் இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்கு மனித உருவத்திலே வருவது சம்பந்தமாக சில மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய உரையாடலை கூட அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே என்ன செய்கின்றான், பதிவு செய்கின்றான். என்ன பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், இந்த மக்காவுடைய காஃபிர்கள் தங்களுக்கு ஒரு மலக்கை அல்லாஹ் நபியாக அனுப்பி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, நபித்துவத்தை மறுத்து விதண்டாவாதம் செய்தார்கள். அதை அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான், வலவ் ஜஅல்நாஹு மலக்கன், நாம் ஒரு மலக்கை அனுப்புவதாக இருந்தால் லஜஅல்நாஹு ரஜுலன் வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன், நாம் ஒரு தூதரை மலக்காக அனுப்புவதாக இருந்தாலும் அவரையும் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் தான் அனுப்புவோம். இப்போது இருக்கும் சந்தேகத்தையே அவர்களுக்கு அப்போதும் உண்டு பண்ணி இருப்போம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சூரத்து 6வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அந்த காஃபிர்கள் சொன்னதை அல்லாஹ் இன்னொரு 17வது அத்தியாயத்தினுடைய 95வது வசனத்திலே சொல்கின்றான், குல்லவ் கான ஃபில் அர்தி மலாயிகத்தன் யம்ஷூன முத்மஇன்னீன லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கன் ரசூலா, பூமியில் மனிதர்களுக்கு பகரமாக மலக்குகள் வசித்திருந்து அதிலே அவர்கள் நிம்மதியாக நடந்து கொண்டிருந்தால் நாமும் வானத்திலிருந்து அவர்களுடைய இனத்தை சார்ந்த மலக்கையே நம்முடைய தூதராக நாம் அவர்களிடம் அனுப்பியிருப்போம். ஆனால் அவர்கள் மனிதர்களாக ஆகிவிட்ட காரணத்தினால் மனிதராகிய உம்மை நபியை நாங்கள் தூதராக அனுப்பியதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் காஃபிர்கள் எடுத்து வைத்த வாதங்கள். ஒரு மலக்கை எங்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்க கூடாதா, தூதராக அனுப்பி இருக்க கூடாதா, மனிதரைத்தான் தூதராக அனுப்ப வேண்டுமா? அதுக்குதான் அல்லாஹு தஆலா பதில் சொல்றான். பூமியில மனிதர்கள் தான் நடமாடுகின்றார்கள், மனிதர்கள் தான் வசிக்கின்றார்கள். மலக்குகள் வசித்திருந்தால் மலக்கை நாம் தூதராக அனுப்பி இருப்போம். மனிதர்கள் வசிக்கின்ற காரணத்தினால் மனித இனத்திலிருந்தே ஒருவரை தூதராக நாம் தேர்வு செய்து அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இது ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் என்ன செய்தார்கள், ஒரு மலக்கை எங்களுக்கு அல்லாஹ் தூதராக அனுப்பி இருக்க கூடாதா என்று ஆட்சேபனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபகாலல் மலஉல் லதீன கஃபரு மின் கௌமிஹி மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும் யுரீது அன் யதஃபضل அலைக்கும் வலவ் ஷா அல்லாஹு லஅன்ஸல மலாயிகத்தம் மா சமிஅனா பிஹாதா ஃபி ஆயாத்தினல் அவ்வலீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாய மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்து விட்ட அவருடைய மக்களில் அந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுட்டி காண்பித்து சொல்றாங்க, இவர் உங்களை போன்ற ஒரு மனிதரை தவிர மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், யுரீது அன் யதஃபضل அலைக்கும், இவர் உங்களை விட மேலான ஒரு பதவியை வகிக்க அவர் நாடுகிறார், உங்களை விட தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னை சிறப்பித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு. வலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் லஅன்ஸல மலாயிகத்தம், மலக்கை அல்லாஹு தஆலா என்ன செய்திருப்பான், இறக்கி வைத்திருப்பான். மா சமிஅனா பிஹாதா ஃபி ஆபாஇனல் அவ்வலீன், முன்னுள்ள எங்களுடைய முன்னோர்களிடம் இப்படியான விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் ஆட்சேபனை செய்ததையும் அல்லாஹு தஆலா 23வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்திலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான்.
அதுபோன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், சமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் இதே வாதங்களை முன்வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அதையும் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது ஜாஅத்துஹும் ருசுலு மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் அல்லா தஅபுது இல்லல்லாஹ் قالوا لو شاء ربنا لأنزل ملائكة فإنا بما أرسلتم به كافرون. அவங்க சொல்றாங்க, நம்முடைய தூதர்கள் அவர்களிடத்திலே அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் வந்து அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லும் போது, எங்கள் இறைவன் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்ப நாடி இருந்தால் மலக்குகளையே தூதராக இறக்கி வைத்திருப்பான். நிச்சயமாக நீங்கள் கொண்டு வந்த இந்த தூதுத்துவத்தை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப காஃபிர்கள் மறுத்ததையும் அல்லாஹு தஆலா, அதாவது காஃபிர்கள் இறை தூதர்கள் மனிதராக அனுப்பப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மலக்கு அனுப்பப்பட்டிருக்க கூடாதா என்று ஆட்சேபனை செய்தார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பதிலளிக்கும் போது மனித இனத்திற்கு மனிதர் தான் மலக்காக வந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனித இனத்திற்கு மலக்கை அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தால் அப்போது என்ன ஆட்சேபனை செய்திருப்பார்கள்? மனித இனத்தினுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மலக்கால் புரிந்து கொள்ள முடியாது, மலக்கு உண்ண மாட்டார், மலக்குக்கு பசிக்காது, மலக்குகள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், இடைவிடாது அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் மனிதர்களுடைய இயல்பான தன்மை என்பது மலக்குடைய இயல்பான தன்மைக்கு முற்றிலும் மாற்றமானது. அப்படிங்கிற காரணத்தை சொல்லி என்ன செஞ்சு ஷேக் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஷேக். கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காஃபிர்கள் செய்த அந்த விமர்சனங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம் அதிலையும் என்ன செய்யும்னா சொல்லி காட்டுகின்றான். சரி, மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மலக்குமார்களை நிஜ தோற்றத்திலே பார்க்க முடியுமா? இன்ஷா அல்லாஹ் வாங்க சொல்லி முடிச்ச உடனே கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அப்ப மலக்குமார்களை அவர்களுடைய நிஜ தோற்றத்திலேயே பார்க்க முடியுமா? இப்ப காஃபிர்கள் என்ன செய்தாங்கன்னா இதற்கும் ஆசைப்பட்டார்கள்.
நபி அவர்களுடன் ஒரு மலக்கும் அனுப்பப்பட்டிருந்தால் அவர்களை நம்பிக்கை கொள்வோம் என்று என்ன செய்தார்கள், வாதம் செய்தார்கள். ஃபிரௌனும் இப்படித்தான் என்ன செய்தான், வாதம் செய்தான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்துன் மின் ذهبٍ أو جاء معه الملائكة مقربين முக்தரினீன். அவங்க சொல்றாங்க, மூசா நம்மை விட சிறப்பானவராக இருந்தால், மேலானவராக இருந்தால் அவருக்கு தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது அவரோடு ஒரு மலக்கு ஒன்று சேர்ந்து அந்த படை பட்டாளங்களோடு அவர்கள் வர வேண்டாமா என்று என்ன செய்யறாங்க, ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் கேட்டதை அல்லாஹ் தஆலா 43வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று காஃபிர்கள் செய்த ஒவ்வொரு வாதங்களையும் அல்லாஹ் சொல்றான். அவ் துஸ்கித்த ஸமாஅ கமா ஸஅம்த அலைனா கிஸஃபன் அவ் தஅதிய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா. அல்லது நீங்கள் எண்ணுகின்றபடி வானத்தினுடைய முகடு இடிந்து அதில் ஒரு துண்டு எங்களுடைய தலையின் மீது விழுந்தாலே தவிர, அல்லாஹுவையும் மலக்குகளையும் எங்கள் முன் கொண்டு வந்தாலே தவிர உங்களை நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா 17வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதுபோன்று அந்த மக்கள் சொல்றாங்க, வகாலு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாலிஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன நேர்ந்து விட்டது, யஅகுலு தஆம் அவர் உணவு உண்ணுகின்றார், வ யம்ஷி ஃபில் அஸ்வாக் கடை தெருக்களிலே நடந்து செல்கின்றார், லௌலா உன்சில இலைக்க மலக்கும் ஃபயகூன மஅஹு நதீரா, ஏன்னா அவருக்கு ஒரு மலக்கு இறக்க வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அப்படி இருந்திருந்தால் அவரோடு இருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பார் என்று என்ன செய்யறாங்க, அவர்கள் காஃபிர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதுபோன்று வகாலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்மை சந்திப்பதை ஆதரவு வைக்காதவர்கள் சொல்கிறார்கள், லௌலா உன்சில அலைனல் மலாயிகத்து அவ் நரா ரப்பனா லகத் இஸ்தக்பரு ஃபீ அன்ஃபுஸிஹிம் வ அதவ் உதுவன் கபீரா. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகாலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்மை சந்திப்பதை ஆதரவு வைக்காத அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, லௌலா உன்சில அலைனல் மலாயிகா, மலக்குகள் நேரடியாக மலக்குகள் எங்கள் மீது இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அவ் நரா ரப்பனா, அல்லது எங்கள் கண்களால் இறைவனை நாங்கள் பார்க்க வேண்டாமா, லக்கத் இஸ்தக்பரு ஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அவர்கள் என்ன செய்தாங்க, பெருமை அடித்துக் கொண்டார்கள், வ அதவ் உதுவன் கபீரா, அவர்கள் அளவு கடந்து மீறி செல்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். வகாலு லௌலா உன்சில அலைஹி மலக்குன் வலவ் அன்ஸல்னா மலக்கன் லகுதியல் அம்ர் ثم لا ينظرون. அல்லாஹ் சொல்றான், இவருக்காக ஒரு மலக்கு அனுப்பப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறாங்க, நாம் மலக்கை அனுப்பியிருக்கும், அவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள், பிறகு அவர்களுக்கு அவகாசம் கிடைத்திருக்கிறாது என்று அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். காரணம், மலக்குகள் நிஜ தோற்றத்திலே அவர்கள் வருகை தந்தால் மலக்குகளுடைய நிஜ தோற்றத்தை மனிதனால் பார்க்க முடியாது. காரணம், மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அந்த ஒளியை நேரடியாக காண்பதற்குரிய அந்த சக்தி மனித சமூகத்திற்கு இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும் சொல்றான். அதுபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தூதரை மலக்காக அனுப்பினாலும் அவரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருப்பான், மனிதராகத்தான் அனுப்பி இருப்பான். 6வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். காரணம், மலக்கை மலக்குனுடைய அந்த தோற்றத்திலே அனுப்பியிருந்தால் அவர்களால் என்ன செய்ய முடியாது, மலக்குகளை ஒளியுடன் பார்ப்பதற்கு அந்த மக்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காஃபிர்கள் இதெல்லாம் சும்மா ஒரு விதண்டாவாதம் தான், எதையாவது வாதத்திற்கு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காஃபிர்கள் அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே காஃபிர்கள் மலக்கை அனுப்பி இருந்தாலும் நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகத வ கல்லமஹுமுல் மௌதா வ ஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபுலா மா கானூ லியுமினு இல்லா அன் யஷா அல்லாஹு
வலாக்கின் அக்ஸரஹும் யஜ்ஹலூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு நாம் மலக்குகளை நேரடியாக அனுப்பி வைத்திருந்தாலும், வகல்லமஹுமுல் மௌத்தா, ஏன்னா இறந்தவர்களை பேசும்படி நாம் அவர்களுக்கு செய்திருந்தாலும், வகல்லமஹுமுல் மௌத்தா வஹஷர்னா அலைஹிம், அதாவது அந்த இறந்தவர்களை எழுப்பி அவர்களை பேசும்படி நாம் செய்திருந்தாலும், குல்ல ஷைஇன் குபுலா மா கானூ லியுமினூ இல்லா அன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். வலாக்கின் அக்ஸரஹும் யஜ்ஹலூன், அதிகமானவர்கள் மூடர்களாகவே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனத்துல என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் வெறுமனே ஒரு வாதம். ஆனா உண்மையிலேயே மலக்கை யாரால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா மரண நேரத்திலே மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மலக்கை பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், மரணிக்கக்கூடியவருடைய அந்த தொண்டை குழியை, அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடையும் நேரத்துல, அன்தும் ஹீன இதின் தந்துரூன், அவருக்கு அருகிலே நீங்கள் இருந்த போதிலும் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், ஏன்னா நாம் அவர்களுக்கு மிகவும் சமீபமாக, மிகவும் அருகிலே நாம் இருக்கின்றோம், எனினும் அவர்கள் நன்மை பார்ப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா 56வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்திலிருந்து 85வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகின்றார். மரண நேரத்துல நீங்க பாருங்க, அதாவது மரண நேரத்திலே நமக்கு அவர் சக்கராத்தினுடைய கடைசி கட்டத்துல, அந்த மரணத்தினுடைய விளிம்பில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுடைய கண்கள் அங்குமிங்குமாக சுழன்று கொண்டே இருக்கும். ஏன்னா அவன் எதையோ பயந்து விரைத்து பார்ப்பதை போன்று, மிரண்டு பார்ப்பதை போன்று அந்த கண்கள் இருக்கும். நீங்க மரண நேரத்துல ஒருவருடைய அருகில இருந்தால் அந்த மனிதனுடைய பார்வைகள் எங்கெல்லாம் செல்லுகின்றது, எப்படியெல்லாம் செல்லுகின்றது, அவன் எதை பார்த்து பயப்படுகின்றான், எல்லாமே நமக்கு என்ன செய்யும், அந்த கண்களை, அந்த மலக்குகளை நம்மால் பார்க்க முடியாது. சுத்தி இருக்கக்கூடிய யாருடைய கண்களுக்கும் மலக்குகள் காட்சி அளிக்க மாட்டார்கள். ஆனால் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதனால் மலக்குல் மௌத்தையும், அந்த மலக்குல் மௌத்தோடு வரக்கூடிய அந்த மலக்குமார்களையும் அந்த மரணிக்கக்கூடிய மனிதனால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், இந்த வசனங்களின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம். அடுத்ததாக 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல மலக்குகள் சில இடத்துல அவர்கள் செல்வதை அவர்களாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியுமா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மனித உருவத்தில் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மலக்குகள் என்று சொன்ன பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதுபோன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல வந்திருக்கிறாங்க, மலக்குகள் என்று சொன்ன பிறகுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்திருக்கிறாங்க, தன்னை ஒரு மலக்கு என்று சொன்ன பிறகுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. இப்படி தன்னை மலக்கு என்று சொன்ன பிறகுதான் நல்லவர்களாக, நல்லடியார்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரிய வந்தது என்பதை என்ன செய்யணும், பார்க்கின்றோம். அதுபோன்று நல்லடியார்களிடத்திலும் மலக்குகள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உசைத் இப்னு ஹுதைர் என்கின்ற ஒரு நபி தோழர், இந்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் இரவு தங்களுடைய அந்த பேரிச்சங்கனிகளை எல்லாம் உலர வைக்கக்கூடிய அந்த இடத்துல குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன். அவங்க சொல்றாங்க, நான் குர்ஆனை என்ன செய்தேன், ஓதிக்கொண்டிருந்தேன். அப்போது குதிரை கடுமையாக மிரண்டது. நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தேன். மீண்டும் அந்த குதிரை கடுமையாக மிரண்டது. தொடர்ந்து நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். மீண்டும் அந்த குதிரை கடுமையாக அது மிரண்டது. அந்த குதிரைக்கு பக்கத்துல படுத்திருந்த என்னுடைய மகன் யஹ்யாவை அந்த குதிரை மிதித்து விடுமோ என்று பயந்து நான் எழுந்து சென்று குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டேன். அப்போது அங்கு மேகம் போன்ற ஒரு பொருள் என் தலைக்கு மேலே நான் பார்த்தேன். மேகங்கள் திரண்டு வருவதை போன்று என்னுடைய தலைக்கு மேலே நான் பார்த்தேன். அதிலே விளக்குகள் போன்ற பிரகாசிக்கின்ற பொருட்கள் இருந்தது. நான் பார்த்தவுடன் அது வானில் உயர்ந்து மறைந்து விட்டது, அதை நான் காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி
என்ன செய்யறாங்க சொல்றாங்க. காலையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நேற்று இரவு பாதி இரவுல என்னுடைய பேரிச்சம் மர அந்த களத்திலே, அந்த தோட்டத்துல குர்ஆனை நான் ஓதிக்கொண்டிருக்கும் போது குதிரை கடுமையாக மிரண்டது என்ற அந்த நிகழ்ச்சி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு ஹுதைரே, தொடர்ந்து நீங்கள் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டாமா? நான் தொடர்ந்து ஓதினேன், மீண்டும் அந்த குதிரை மிரண்டது என்று சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீண்டும் கேட்கிறாங்க, இப்னு ஹுதைரே, தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தொடர்ந்து ஓதினேன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த குதிரை மிரண்டது அப்படிங்கிறாங்க. இப்னு ஹுதைரே, தொடர்ந்து நீங்கள் ஓதி இருக்கலாமே என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்னு ஹுதைர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது மகன் யஹ்யாவை குதிரை மிதித்து விடுமோ என்று நான் பயந்தேன். அதனால் அதில் அருகிலே சென்று நான் திரும்ப சென்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப தான் தலையை உயர்த்தி பார்க்கும் போது கண்ட காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உன் குரலை கேட்டு, குர்ஆன் ஓதுகின்ற அந்த குரலை கேட்டு நெருங்கி வந்த வானவர்கள் தான் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து ஓதி இருந்தால் காலையில் மக்களும் அதை பார்த்திருப்பார்கள், மக்களை விட்டும் அது மறைந்திருக்கிறாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1460வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்யணும் பார்க்கணும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அறிவிப்புலையும் இது போன்ற ஒரு தகவல் இடம்பெறுவதை என்ன செய்யறோம் சஹீஹ் புகாரியில இன்னும் கூடுதலான சில தகவல்களோடு இதே ஹதீஸ் 5018வது செய்தியாகவும் என்ன செய்கின்றது இடம்பெறுகிறது. இந்த செய்தியை குறித்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அறிவிப்பு இந்த சமுதாயத்தை சேர்ந்த சிலர் மலக்குகளை பார்ப்பது சாத்தியம் என்பதை உறுதி செய்கிறது. இதுதான் உண்மையும் கூட. அதாவது நல்லோர்கள் அவர்களை அந்த மலக்குகளை பார்ப்பார்கள். ஆயினும் சில வரையறைக்குள் அது மட்டுப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஒருவர் குர்ஆனை அழகிய குரலில் ஓதுபவராக இருந்தால் என்ன செய்யலாம், அந்த இடத்திற்கு மலக்குகள் வருகை தருவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி என்ன செய்கின்றார்கள் அவர்கள். இது குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பை குறித்து, அதை ஓதுவது மலக்குமார்கள் இறங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை எல்லாம் இந்த நிகழ்வு குறிப்பிடுகிறது என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்னும் சிலர் இது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும்தான் உரித்தானது, இது எல்லோருக்கும் பொதுவான சட்டம் அல்ல என்ற அந்த கருத்துக்களும் அறிஞர்களுக்கு மத்தியில நிலவுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல அதாவது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதும் போது மலக்குமார்கள் அங்கு வருகை தந்தார்கள், அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் தென்பட்டது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே நேரத்துல நாம் இன்னொரு செய்தியையும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல ஷைத்தானும் மனிதனுடைய உள்ளத்துல இது போன்ற ஊசலாட்டத்தை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். ஆனால் உண்மையிலேயே உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதும் போது வருகை தந்தது மலக்குமார்கள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அதே நேரத்துல அதாவது ஷேக் முகமது தகியுத்தீன் அல் ஹிலாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை என்ன செய்யறாங்க அவங்க சொல்றாங்க. ஒரு நாள் இரவு நான் சிறிய ஒரு கூடாரத்துல இரவு தொழுகையை தொழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல ஒரு மேகம் என்னை நோக்கி வருவதை நான் என்ன செய்கின்றேன் பார்க்கின்றேன். அந்த மேகத்தின் கிழக்கில் இருந்து, அதாவது மொரோக்கோ நாட்டில் இருப்பவருக்கு அந்த திசைதான் கிபிலா. அவ என்னை நெருங்கி வரக்கூடிய அந்த மேகம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே நின்று விடுகிறது. அதிலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டான். அவன் எனக்கு மிகவும் அருகிலே வந்தான், என்னுடன் சேர்ந்து தொழுகையில் என்னை பின்பற்றினான். அவனுடைய மேலங்கி ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பெண்ணினுடைய ஆடையை போன்று இருந்தது. இருளாக இருந்த நேரத்தினால அந்த மனிதனுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அவன் என்னோடு சேர்ந்து என்ன செய்கின்றான், தொழத் தொடங்கிய நேரத்துல நான் சூரத்து சஜதாவை ஓதிக்கொண்டிருந்தேன்.
அப்போது நான் கலவரம் அடைந்து மிகவும் பயந்து போன நிலையில் அந்த சூறாவை என்னால் தொடர்ந்து ஓத முடியவில்லை. அந்த சூறாவை என்னால் என்ன செய்ய முடியல, தொடர்ந்து ஓத முடியவில்லை. எனவே அதை விட்டு விட்டு வேறு சூறாவை ஓதினேன். குர்ஆன் எனக்கு, அந்த சூறா எனக்கு நல்ல மனப்பாடமாக இருந்தும் கூட, ஞாபக சக்தி எனக்கு பலமானதாக இருந்தும் கூட, எனக்கு ஒரு விதமான பயம் என்னுடைய உள்ளத்தை கவ்விக்கொண்டது. அதனால என்னால் தொடர்ந்து என்ன செய்ய முடியல, ஓத முடியவில்லை. பிறகு அவன் அதாவது அந்த வருகை தந்த மனிதன் அந்த இடத்திலிருந்து விலகி அவன் மேகத்திலே நுழைந்து கொண்டான். எந்த திசை வழியாக வந்தானோ அந்த வழியிலே அவன் திரும்ப சென்று விட்டான். இந்த செய்திய ஒரு வயதான ஒரு நல்ல அறிஞரிடத்துல அவர் சொல்றார். அப்போது அந்த அறிஞர் சொல்றார், அநேகமாக அவன் ஷைத்தானாகத்தான் இருப்பான். அது ஒரு மலக்காக இருந்திருந்தால் உங்களுக்கு பயமும் பீதியும் உங்களை பிடித்திருக்காது, நீங்கள் பயத்தை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். எனவே அது ஒரு சைத்தானாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த அறிஞர் விளக்கம் சொல்றார். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ஷைத்தான் என்ன செய்வான், சில நேரத்தில் இது போன்ற ஊசலாட்டங்களை மனிதனுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துவான் என்பதை நம்மால் என்ன செய்கின்றது, அறிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய கட்டங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபித்தோழர்களோடு மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வருகை தந்ததனுடைய சில அடையாளங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியுது, ஹதீஸ்ல பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இது சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எந்த செய்திகளை நாம் அறிந்தோமோ அதை அறியாத தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களை என்னை மாக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி